ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். சரத்சந்திரா குட்டி போட்ட போன மாதிரி ரூமில் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்காரு. போட்டியில் ககன் அடித்ததை ஒவ்வொன்றா நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த அபூர்வா, சித்தி, நக்ஷத்ரா முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அபூர்வா பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, நீங்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பாலை குடிங்க, உங்களை மன நிம்மதியோடு பார்த்துக்கிறது தானே என் வேலை, ப்ளீஸ் மாமா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறா. எப்படிமா கவலை இல்லாமல் இருக்கோம், இவர் 16 வயசுலேருந்து இந்த போட்டி போட்டுட்டு ஜெயிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ அந்த ககன் வந்து இவரை தும்சம் பண்ணிட்டாமா அப்படின்னு சித்தி சொல்ல, அபூர்வாவோ இதில் அவன் தப்பு எதுவும் இல்லை சித்தி, அந்த பூமி சொல்லி தான் அவன் செஞ்சுருக்கான். ஏங்க, நீங்கள் அவளை வீட்டுக்குள்ளே வச்சு அவமானப்படுத்துனீங்க, ஆனால் அவள் உங்களை 10 பேர் முன்னாடி வெளியில் வச்சு அவமானப்படுத்திட்டா. சொல்லிக்கிட்டே நக்ஷத்ராவை கண்ணை காட்டுறாங்க. நீயும் சொல்லிடு ஏதாவது அப்படின்னு. நக்ஷத்ராவோ, ஆமாம் டாடி, ககன்கிட்ட பூமி பேசினதை நானே என் காதால் கேட்டேன். உன்னை தோக்கடைச்சி உன் கையால் ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே அபூர்வாவோ, அந்த போட்டியில் உங்களை சாதாரணமாக அவன் அடித்த மாதிரியே இல்லை, உங்களை எப்படியாவது சாவடிக்கணுன்றதுக்காக தான் அவன் அடித்த மாதிரி இருக்குது. இது பூமி திட்டமாக இருக்குமோ என்னவோ தெரியலைங்க. உங்களை சாவடிச்சிட்டு சொத்து எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களெல்லாம் நடுத்தெருவில் விடுறது தான் அவளோட திட்டமோ என்னவோ அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே பாவம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே அங்கே அவமானப்படுத்திட்டு வந்துட்டாரு. இதுங்க வேற வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி 1 by 1 சொல்லுதுங்க. இது எல்லாமே வந்து அந்த சொத்தை மாற்றுறதுக்கான உண்டான பிளானோ என்னவோ தெரியல. இங்கே பூமியை தான் அம்மா ஃபோட்டோ முன்னாடி நின்று எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆசை நிறைவேறி இருக்குமா, அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே உன்னால தாம்மா நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வருஷமாவது அவரே முன் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நீ பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா. இவ பேசிட்டு இருக்கத அந்த வழியா போன ககன் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. ககன் மாமாவோ எனக்காக அப்பா கிட்ட தோத்து போக கூட தயாராயிட்டாருமா. இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். எதிரி கையால தோக்க மாட்டார் இல்லையா அவர். அப்படிப்பட்டவர் காதலுக்காக தோக்க முடிவெடுத்தார் இல்லம்மா, அவ தாமா உண்மையான காதலன். அந்த நிமிஷம் நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லைம்மா. என் வாழ்க்கையில் இது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிமான்னு சொல்லிக்கிட்டே அடுத்த வேட்டு வைக்கிறா. இது எல்லாமே அவர் எனக்காக பண்ணியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேம்மா. இது வரல சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருந்த ககனுக்கு இப்போ ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாரு. நான் போட்ட கண்டிஷன் அக்ரிமெண்ட்டால தாம்மா இது எல்லாமே அவர் செஞ்சிருக்காரு. சிவா பூர்ணி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தாம்மா இது செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே ககன் பூமி கிட்ட வந்து சொல்றார், இங்க பார், நீ போட்ட கண்டிஷன் அக்ரிமெண்ட்டாலெல்லாம் நான் இதை செய்யல, உண்மையான லவ்வால தான் நான் இதை எல்லாமே செஞ்சேன். ஒவ்வொரு முறையும் நான் சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ இதை குத்தி காட்டுற. அப்போ என் நெஞ்ச யாரோ பிழிஞ்ச மாதிரி இருக்கு தெரியுமா, உயிரே போகிற மாதிரி இருக்கு பூமி. உண்மைதான், ஒரு காலத்தில் நான் நடிக்க தான் செஞ்சேன், என் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நடிக்க தான் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நான் பண்ணது உனக்காகவும் உன் லவ்வுக்காக தான் நான் பண்ணேன். நான் உன்னை வெறுக்கும் போதெல்லாம் நீ என்னையே சுற்றி சுற்றி வந்து ஒரு கவசம் மாதிரி இருந்துக்கிட்டே இருந்த. சூர்யாவால் என் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டை நீ நியமிச்ச. என் உயிரை நீ காப்பாத்தின. நீ எவ்வளோ என்னை லவ் பண்ணுறன்னு புரிஞ்சதுனால தான் நானும் அவ்வளோ லவ் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சி அப்போ இருந்து இப்போ வரல நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அந்த போதைப்பொருள் கேஸில் மாட்டி விட்டேன்னு நீ என்னை தப்பாக நினச்சிக்கிட்ட. அந்த நிமிஷம் என் உயிர் ஏன் போகலைன்னு என் மனசு எவ்வளோ அழுதுச்சுன்னு யாருக்கு சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு புரியல. அந்த சூர்யா சொன்னா, உன் முகத்தை இனி பூமி பார்க்க மாட்டாடா அப்படின்னு சொன்ன உடனே அவன் கையாலேயே செத்துணும்னு முடிவெடுத்த அன்னைக்கே. சொல்லு பூமி, நான் எப்படி சொல்லணும்னு நீ நினைக்கிற, எப்படி சொன்னால் உனக்கு புரியும், சொல்லு, எந்த பாஷையில் சொல்லணுமோ சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்ன உடனே உணர்ச்சி வசப்பட்டு கட்டி பிடிச்சிக்கிறா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.